இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வந்துருவாரா வேற வீடியோலாம் எடுத்து தமிழ்நாட்டு முதல்வருடைய வேற வீடியோ, ஜோசப் விஜய் அவர்களுடைய வேற வீடியோக்கெல்லாம் எடுத்து ஜந்தர் மந்தருக்கு முதல்வர் விஜய் வருகிறார்னு வீடியோவை ஷேர் பண்றா. திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்பார்க்கல, உதயநிதி ஸ்டாலினை எதிர்பார்க்கல, பாஜகவில் எந்த அமைச்சர்களையும் எதிர்பார்க்கல, பாஜக எந்த தலைவர்களையும் எதிர்பார்க்கல, ராகுல் காந்தியை கூட அவர்கள் எதிர்பார்க்கல, விஜய் அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். அப்படின்னா நார்த்ல ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்திற்கான சக்தியா விஜய் அவர்களை பார்க்க ஆரம்பித்துட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தேசிய அளவுக்கு கொண்டு போனது யாரு? திமுக. சும்மா இருந்த தாவேக்காவை சொரண்டி விட்டீங்க. அவன் சும்மாவே இது பண்ணுவான், சுடுதண்ணில வேற கை வச்சுட்டான். இப்போ பாஜக திட்டம் திட்டுவதே நமக்கு சவுத் வேணாம், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வேணாம், அந்த ஆதரவே வேணாம், மேற்கு வங்காளமும் வேணாம். நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதை தக்க வைத்துக்கிட்டாலே போதுமானது. அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தினாலே நம்ம 500 தொகுதியிலிருந்து 400 தொகுதிகள் இடம் வந்துடும், தனி பெரும்பான்மை வந்துடும். இப்போ பாஜகவுடைய திட்டங்கள், மசோதாக்கள் தாக்கல் செய்ய லேசா இருக்கும். தமிழ்நாட்டின் மீது அக்கறை படுறீங்களா, இல்ல நீங்க எதிர்த்த அந்த கொள்கை ரீதியாக எதிர்த்த சக்தி நீங்க அந்த அவர்களுடைய கொள்கையில நிலைத்து நிற்பதற்காக ஆதரவு தரீங்களா? இந்த 2 விஷயத்தை திமுக விளக்குனா போதும். இல்லமா அவங்க இப்ப நீங்க ஆதரிச்சிட்டீங்க, டீலிமிட்டேஷன் அமலுக்கு ஆகுதுமா, 2029 இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க, புரியுதா உங்களுக்கு? பாஜக சாதித்த அந்த 850 இடங்கள்ல 450 இடங்கள் வெற்றி பெறுது, இல்ல 500 இடங்களே வைங்க, தனி பெரும்பான்மையா பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைத்த முதல் 2 மாதங்களே இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடு கிடையாது, இந்து நாடுன்னு அறிவிக்கிறாங்க. திமுகவுடைய நிலைப்பாடு அன்றைக்கு என்ன? இப்ப விஜய் அவர்கள் சும்மா இருப்பாரா? பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, 2 எதிரியும் ஒன்னா சேர்றப்ப தாவேக்கா என்ன செய்யும்? வேடிக்கையா பார்க்கும், உங்களை பந்தாடுவாங்கல்ல. இப்ப இனிமே ஆடுற ஆட்டம் வேற மாதிரி தானே இருக்கும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தீபிகா. சார், இப்போ திமுக பாஜகவை நோக்கி போகுதா, பாஜகவுடன் கூட்டணி வைக்க போறாங்களா எதிர்காலத்துல அப்படின்னு நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. இப்போ இந்த கூட்டத்தொடருக்கு அப்புறம் தான் இந்த டாக்கே தமிழ்நாடு முழுவதும் இல்லாமல் இந்திய தேசிய அரசியல்லே பேசப்படக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்போ இந்த கூட்டத்தொடரில் என்ன பண்ண போகுது பாஜக? சில மசோதாக்களை தாக்கல் பண்ண போறாங்க. அதில் குறிப்பாக டீலிமிட்டேஷன்ஸ், வந்தே மாதரம் பாடாமல் இருந்தால் சில மசோதா, அதற்கு சிறை தண்டனை வரைக்கும் அந்த மசோதாவில் இருக்குது. அந்த மசோதாவையும் தாக்கல் செய்கிறாங்க. அதாவது வந்தே மாதரத்தை அவமதிக்கிறது, பாடாமல் இருக்கிறது, எந்திரிச்சு நிற்காமல் இருக்கிறது, இதெல்லாம் அந்த மசோதாவில் இருக்குது. அப்போ அந்த வந்தே மாதரத்தை எப்படி கோட் பண்ணுவாங்க பாஜக? அப்போ எல்லா மாநிலங்களையும் முதலாவது பாட வைக்க வேண்டியது வந்தே மாதரமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு? அப்போ அது தமிழ்நாட்டிற்கு ஒரு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே வந்தே மாதரம் தான் தாவேக்கா ஆளுநர் மாளிகையில் பாடிட்டாங்கன்னு சொல்லி திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு, புரியுதா? புரியுது சார், பார்த்துக்கோங்க. நான் அப்போ இந்த எதிர்ப்பு என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போ இது ஒரு கேள்வியாக வருது. இப்போ வந்தே மாதரம் முதலில் பாட வேணும் மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லா மாநிலத்திற்கும் சர்க்குலராக போகும். எல்லா அலுவலகங்களுக்கும், அரசு சார்ந்த அலுவலகங்கள், மத்திய அரசு அலுவலகங்கள், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், பாஸ்போர்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், இது போன்ற அலுவலகங்களையும் வந்தே மாதரம் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம், புரியுதா உங்களுக்கு? இப்போ அதில் என்ன கொண்டு வருவாங்க அப்படின்னா வந்தே மாதத்தில் சமஸ்கிருதத்துலேயும் பாட வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை நடக்கும். மசோதா தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் சான்ஸ்கிரிட்டில் கொண்டு வராங்க அப்படின்னா அது எப்படி நீங்கள் தடுப்பீங்க மசோதா தாக்கல் ஆனதுக்கப்புறம்? இப்போ இது ஒரு விமர்சனங்களாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று டீலிமிட்டேஷன். பாஜகவுடைய முக்கிய குறிக்கோளே அந்த டீலிமிட்டேஷன் தான். அவர்களுடைய அஜெண்டா அந்த 100 ஆண்டுகளுக்கான அந்த அஜெண்டா இருக்குல்ல, இந்து பாரத தேசமாக இதை அறிவிக்கணுங்கிற அந்த அஜெண்டாவை பாஜக நெருங்கிருச்சு. அதற்கான ஒரு விஷயம்தான் டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் வந்துருச்சு அப்படின்னா பாஜகவுக்கு தான் அதிகமான ப்ளஸ் இருக்குன்னு இதை நான் பேசுவதற்கு முன்பே திமுகவில் பலர் பேசிட்டாங்க, திமுகவுடைய எம்பிக்களும் பேசிட்டாங்க நாடாளுமன்றத்திலே, புரியுதா உங்களுக்கு? அப்போ காங்கிரஸும் இதை பேசியிருக்கு. அப்போ இதுதாமா இப்போ இருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் பாஜக நிறைவேற்ற துடிக்கும் இந்த மசோதாக்கள், புரியுதா?
அப்ப டீலிமிட்டேஷன் வந்துருச்சுன்னா பாஜகவுக்கு என்னென்ன பலன்? இல்ல இதுலதான் என்ன விஷயமா இவ்வளவு நாளா எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்த திமுக இப்ப வந்து நிபந்தனைகளுடன் சில விஷயங்கள் நம்ம அதுதான் குறிப்பிடுவோம். அதுதான் எப்படி பாருங்க, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப நான் சொன்ன இந்த டீலிமிட்டேஷனும் இந்த வந்தே மாதரத்துடைய மசோதாவே 2 மசோதாவே பெரும் ஆபத்திற்கான மசோதா. இதுதான் நம்ம பார்க்கணும், நம்ம இப்படிதான் பார்க்குறோம். இப்போ டீலிமிட்டேஷன் வந்தால் பாஜகவுக்கு என்ன பலன் அப்படின்னா, பாஜக நினைத்த அந்த கனவு இருக்குல்ல, அந்த கனவு நிறைவேறக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அப்போ டீலிமிட்டேஷன் வந்தால் 850 தொகுதிகள் வரும்னு சொல்லப்படுது. அப்போ ஆல்ரெடி மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுடைய அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. பெரும்பான்மையான காங்கிரஸ் இருந்த தொகுதிகள் எல்லாமே பாஜகவின் பக்கம் போயிடுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் ஒரு பெரிய சக்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு திரிணாமுல் காங்கிரஸை அடித்து துவைத்து வைத்திருக்கிறது பாஜக. இப்போ ஒரு டெல்லி ஆம் ஆத்மி கண்ட்ரோல் இருந்துச்சு, அங்கேயும் துவைத்து அடித்து உட்கார வச்சிருக்காங்க பாஜக. இப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பெரும்பான்மையான மக்கள் வாசிக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜக 850 டீலிமிட்டேஷன் வந்ததற்கு பின்பு 850 தொகுதிகள் வந்துச்சு அப்படின்னா வெற்றியை நிர்ணயிக்க அங்கே கூடுதல் தொகுதிகள் வழங்கப்படும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 30 அடிஷ்னலாக நமக்கு ஒரு 39 இருக்கு. இப்போ அடிஷ்னலாக வந்து நமக்கு ஒரு 7 இல்லை 9 கொடுக்க சான்சஸ் இருக்கு, இல்லை ஒரு 11 13 வரைக்கும் கொடுக்க சான்சஸ் இருக்கு. அப்போ 50-60 தொகுதிகள் இங்கே ஆயிரும் எம்பி நாடாளுமன்றம். அப்போ நீங்கள் இங்கே தமிழ்நாட்டிற்கே இரட்டிப்பு மடங்கு அப்படின்னா யூபியில் எவ்வளோ இருக்கும்? அதிக அளவில் இருக்கும். ராஜஸ்தானில் எவ்வளோ இருக்கும்? மகாராஷ்டிராவில் எவ்வளோ இருக்கும்? அப்போ அதெல்லாம் யாருக்கு சாதகம்? பாஜகவுக்கு சாதகம். ஓகே, அது ஓகே. ஆனா இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்பவே வந்து வட மாநிலத்துல அதிகமா பெற்றுதான் இருக்காங்க. சோ இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்துடைய ஆதரவு வந்து பெரும் அளவுல இப்ப கூட அவங்களுக்கு தேவைப்படலன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ திமுக ஆதரவு கொடுத்தால்தான் மசோதாவை தாக்கல் பண்ணக்கூடிய சூழல்ல பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. ஏன்னா அவங்க காங்கிரஸை நிராகரிச்சுட்டாங்க. இப்போ நான் அதை சொல்லி முடிச்சிடறேன், அப்போ மக்களுக்கு விளங்காது. என்னன்னா, இந்த மாதிரி பெரும்பான்மை இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாஜகவுக்கு அதிகமான இடங்கள் இருக்கும். இப்போ பாஜக திட்டம் திட்டுவதே வந்து நமக்கு சவுத்து வேணாம், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா வேணாம், அந்த ஆதரவே வேணாம், மேற்கு வங்கமும் வேணாம். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக அதை தக்க வைத்துக்கிட்டாலே போதுமானது. அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகப்படுத்தினாலே நம்ம 500 தொகுதியிலேருந்து 400 தொகுதிகள் இடம் வந்துடும், தனி பெரும்பான்மை வந்துடும். இப்போ பாஜகவுடைய திட்டங்கள் மசோதாக்கள் தாக்கல் செய்ய லேசாக இருக்கும். புரியுது அவங்களுக்கு? அப்போ எந்தவித தடையும் பாஜகவுக்கு. இதுதான் முதல் திட்டம் பாஜகவுக்கு. அப்போ பாஜக இதை செயல்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருது. சரி, நீங்கள் நிபந்தனையோட திமுக ஆதரவு கொடுத்து, சரி நிபந்தனைகளோட ஆதரவு கொடுக்குது அப்படின்னா பாஜகவுடைய கனவு என்ன? அதை நிறைவேற்றுறது தான் அவங்களுடைய கனவு. பாஜக இந்து தேசம்னு இதை இந்தியாவை ஆதரிக்கணுங்குது. அப்போ அவங்க இந்த நீங்கள் மசோதாவை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய திட்டத்தின்படி அதை செயல்படுத்துறாங்க அப்படின்னா திமுக ஆதரவு கொடுத்தும் என்ன பலன் இருக்கு? எதற்காக ஆதரவு கொடுக்குறீங்க? அப்போ பாஜக என்ற தீய சக்திங்கிறத திமுக தான் பதிவு செய்கிறாங்க. அப்போ பாஜக ஒரு சனாதன தர்மத்திற்கான ஒரு சக்திங்கிறாங்க, பாசிச சக்தின்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்போ அவர்களுடைய கனவை நிறைவேற்ற திமுக ஏன் நிபந்தனைகளோட போனோம்? நிபந்தனை இல்லாமலும் நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம், நிபந்தனையோட ஆதரவு கொடுக்கலாம். ஆதரவே கொடுக்க கூடாதுன்னு சொன்னதே நீங்க தான். அப்புறம் எப்படி நீங்க பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க? இவ்வளவு ஒரு தீய சக்தின்னு பாஜகவை பேசி நீங்கள் டீலிமிட்டேஷனோட பேப்பரை எரிச்ச நீங்க எப்படி ஆதரவு கொடுக்க உங்களுக்கு மனம் வருகிறது? அப்புறம் என்னத்துக்கு மண்ணாங்கட்டி நிபந்தனை உங்களுக்கு? இல்ல அதுக்கு தான் என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, திமுக எதிர்ப்பதே வந்து முக்கியமானது, இந்திய இணைப்பு, மொழிவாத பேசக்கூடியது, அதே போல கொள்கைகள் ரீதியாக திமுக பாஜகவை எதிர்க்கிறது. மதவாத சக்தின்னு பாஜகவை சித்தரிக்கிறது திமுக தான். பாஜகவை பாசிச சக்தின்னு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அடையாளப்படுத்தியது திமுக தான். அப்படி நீங்க எல்லாம் சிந்திச்சு அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன மண்ணாங்கட்டி நிபந்தனைன்னு கேக்குறேன். எப்படி அந்த நிபந்தனையோட பாஜக? இல்ல அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது முன்னாடி இந்த ஒரு விஷயம் வரும் பொழுது தமிழகத்துல இந்த மக்கள் தொகை இப்படி கணக்கெடுக்கும் பொழுது மேபி நம்மளுக்கு குறைஞ்ச அது பிரச்சனையா வந்து ஆகும். அது குறையாதுன்னு சொல்றதுனால அப்ப அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால ஆதரவு தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டின் மீது அக்கறை படுறீங்களா? இல்ல நீங்க எதிர்த்த அந்த கொள்கை ரீதியாக எதிர்த்த சக்தி நீங்க அந்த அவர்களுடைய கொள்கைகளை நிலைத்து நிற்பதற்காக ஆதரவு தரீங்களா? இந்த 2 விஷயத்தை திமுக விளக்குனா போதும். நீங்க மக்களுக்காக நீங்க எதுவுமே செய்யணும், மக்கள் அதை பார்த்துக்குவாங்க, விட்டுருங்க. தமிழ்நாட்டிற்கு ஆபத்தான விஷயங்களை பாஜக கொண்டு வந்திருந்தா தாவேகா வேண்டாம், திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், மக்களே ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு திரண்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி திரண்டுருவாங்க. அதற்கு ஒரு சாட்சி தான் ஜல்லிக்கட்டு போராட்டம். அதை விட்டுருங்க. மக்களுக்கு எப்போ போராடணும், மக்கள் எப்போ பாஜகவை எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும் மக்களுக்கு தெரியும். அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் கொண்டு இருக்கிற கொள்கைகளை சமரசம் ஏன் வருகிறது?
அதற்கு திமுக விளக்கம் கொடுத்தால் போதும். நீங்க இன்னைக்கு மசோதாக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, தாக்கல் ஆயிருது, டீலிமிட்டேஷன் அமலுக்கு வருது, ஓகேவா? 800 தொகுதிகள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 29 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறுது, இந்து தேசமாக இந்தியாவை அறிவிக்கிறோம். திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? டெல்மி. ஆதரிக்குமா? அதான் கேட்குறேன். இல்லைம்மா, அவங்க இப்போ நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க, டீலிமிட்டேஷன் அமலுக்கு ஆகுதுமா, 2029 இன்னும் 2 வருஷம் தான் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும்போது இன்னைக்கு இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்கும். பாஜக சாதித்த அந்த 850 இடங்கள்ல 450 இடங்கள் வெற்றி பெறுது, இல்லை 500 இடங்களே வைங்க, தனி பெரும்பான்மையாக பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைத்த முதல் 2 மாதங்கள்லேயே இந்திய நாடு மதச்சார்பற்ற நாடு கிடையாது, இந்து நாடுன்னு அறிவிக்கிறாங்க. திமுகவுடைய நிலைப்பாடு அன்றைக்கு என்ன? இதுதான் நான் கேட்குற கேள்வி. நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை வேணாம், இதற்கான விளக்கத்தை சொல்லணும். கொள்கை ரீதியான விளக்கம் திமுக சொல்லணும். திமுக இது பாஜக செய்ய போறாங்க, என்ன திமுகவுடைய நிலைப்பாடு? அன்றைக்கு திமுக என்ன செய்யும்? அப்ப முழுக்க முழுக்க திமுக வந்து சுயநலமா நடந்துக்குதுன்னு எடுத்துக்கலாமா இதன் மூலமா? அதனுடைய வெளிப்பாடு தான். கலைஞர் அன்றைக்கு சொன்னார்ல, அதன் வெளிப்பாடு தான். அதே கலைஞர் தான் சிறுபான்மைக்கு பாதுகாப்பு, அதே கலைஞர் தான் இஸ்லாமிய தீவிரவாதின்னு சட்டமன்றத்தில் பேசினாரு, புரியுதா? அன்றைக்கு பாஜகவுடன் உறவு வைக்க ஐயுஎம்எல் தேவைப்பட்டுச்சு கலைஞருக்கு, இப்போ ஸ்டாலினுக்கு ஐயுஎம்எல் தேவைப்படலை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீ என்ன முரண்படுறீங்க? உங்கள் கொள்கையில் என்ன உங்களுக்கு சமரசம்? கொள்கையில் சமரசம் செய்யாத திமுக அப்படின்னு பேசுறீங்க, நாங்கள் வாய்க்கரிசி போட்டுட்டு தான் திமுகவுக்கே வரணும்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன அவங்க ஏன் அச்சம் பாஜகவை கண்டு ஏன் பயப்படுறீங்க? யாருக்கும் ஆதரவு கொடுக்க முடியாது, கெத்த நில்லுங்க. ஏன் உங்களால முடியாது? இல்ல அதுவும் சொல்லியிருந்தாங்களே, திமுக வந்து அதாவது தேசிய கட்சிகளுக்கு எந்த கட்சிகளுக்குமே இனிமே நம்ம ஆதரவு கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான். நீங்க சொன்ன உடனே நாடாளுமன்றத்தில் இருக்கைகள்லாம் மாத்திட்டாங்களே, நாங்க காங்கிரஸ் கூட உட்கார மாட்டோம், எதிர்கட்சியாக தனியா தான் உட்காரோம், உடனே பாஜக அரசு செஞ்சிருச்சே. இல்ல சேர் வந்து மாத்தி போடுறது அரசியல் தாமா. சோஃபாக்கு நீங்க அரசியல் சொல்றீங்கல்ல, சேருமே அரசியல் தான், உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சேர் மாத்துறதும் அரசியல் தான், திருமாவளவனுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டதும் அரசியல் தான், விஜய் அவர்கள் திருமாவளவனுக்கு சோஃபா கொடுத்தது நீங்க தானே பேசுனீங்க, அதுவும் அரசியல் தான். அப்ப இதுவும் அரசியல் தான். இப்படிதான் பேசுவாங்க அரசியல், வேற எப்படி பேசுவாங்க? அப்ப முற்றிலுமாக பாஜகவுடன் இணக்கமான உறவை திமுக மேற்கொண்டு விட்டது, புரியுதா? அப்போ நீங்க திமுக பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னா கொள்கை ரீதியாக திமுக சமரசம் செய்து விட்டதுன்னு அர்த்தம் எடுத்துக்க முடியும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய பார்வை. அப்ப திமுக எந்த நிலைப்பாட்டிற்கும் போகும், தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய சுயநலத்திற்காக திமுக எந்த லெவலுக்கும் போகும். அதற்கு சாட்சி தான் இந்த நாடாளுமன்றத்தில் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதற்கான சாட்சி தான் அது. நம்ம அப்படிதான் பார்த்துக்கணும். இப்போ திமுக ஒருவேளை ஆதரவு கொடுக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் திமுகவுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஜகவுடன் திமுகவுடைய அந்த கூட்டணி அரசியல் தான் தொடரும், புரியுதா? இப்போ விஜய் அவர்கள் சும்மா இருப்பாரா? பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, 2 எதிரியும் ஒன்னா சேர்றப்ப தாவேக்கா என்ன செய்யும்? வேடிக்கையா பார்க்கும், உங்களை பந்தாடுவாங்கல்ல. இப்போ இனிமே ஆடுற ஆட்டம் வேற மாதிரி தானே இருக்கும். நீங்க அந்த மாதிரியே இருங்க, தாவேக்கா இறங்கி ஆடட்டும், வேடிக்கை பார்க்கலாம், மக்கள் வேடிக்கை பார்க்கட்டும், இப்படிதான் நடக்கும். அப்போ நீங்க என்ன கொள்கையை எதிர்த்தீங்க, என்ன நீங்க அரசியல் தமிழ்நாட்டில் செஞ்சீங்க, அப்போ உங்களுக்கு என்ன பலன் இருக்க போகுது? எல்லாத்தையும் விஜய் அவர்கள் உடச்சு எறிகிறாரு. பாஜகவுக்கு இன்னொரு அச்சமும் இருக்கு. இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வந்துருவாரா வேற வீடியோலாம் எடுத்து, தமிழ்நாட்டு முதல்வருடைய வேற வீடியோ, ஜோசப் விஜய் அவர்களுடைய வேற வீடியோக்கெல்லாம் எடுத்து ஜந்தர் மந்தருக்கு முதல்வர் விஜய் வருகிறார்னு வீடியோவை ஷேர் பண்றான். பல லட்சம் பேர் பார்க்குறான், மில்லியன் கணக்கில் வியூஸ் போகுது இன்ஸ்டாகிராம்ல. அப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு இயக்கத்தோட அந்த இளைஞர் பட்டாளம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டி யாரை எதிர்பார்க்குது? திமுக தலைவர் ஸ்டாலினை எதிர்பார்க்கல, உதயநிதி ஸ்டாலினை எதிர்பார்க்கல, பாஜகவில் எந்த அமைச்சர்களையும் எதிர்பார்க்கல, பாஜக எந்த தலைவர்களையும் எதிர்பார்க்கல, ராகுல் காந்தியை கூட அவர்கள் எதிர்பார்க்கல, விஜய் அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். அப்படின்னா நார்த்ல ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றத்திற்கான சக்தியா விஜய் அவர்களை பார்க்க ஆரம்பித்துட்டாங்க. இந்த தமிழ்நாட்டின் முதல்வர்களே அங்க ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவனாக நார்த் இந்தியால பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான வெளிப்பாடு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி வெளியிடுகிற வீடியோக்கள், அவர்கள் கேட்கக்கூடிய ஆதரவுகள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறப்போகிறார், மாறி இருக்கிறாருங்கிறது நார்த் இந்தியால தெரிஞ்சிருச்சு. அப்ப நார்த் இந்தியாவில் பாஜகவுக்கு பலமான அடி விநியோக போகுது. அப்ப அதற்கு ஒரு சக்தி. அப்ப இவ்வளவு நாளா பாஜகவை எதிர்க்க வட மாநிலங்களில் யாரும் இல்ல, இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வரை பயன்படுத்த போறாங்க. அப்ப இது வந்து பாஜகவுக்கு ஒரு ஆபத்தை நிலைப்படுது, பாஜகவுடைய நிலைப்பாடு. அப்ப பாஜகவுக்கு அதிலும் ஒரு அச்சம் இருக்கு. அப்ப பாஜக விஜய் அவர்களை எதிர்க்கக்கூடிய சக்தி யாரு? திமுக. அப்ப நம்ம அவங்களோட ஒன்றிணைவோம். இதுதான் அந்த கான்செப்ட், புரியுதா? அப்ப அவர்களும் இணைவார்கள், இங்கே இவர்களும் காங்கிரஸோட இணைவாரு. அப்போ ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கும். அப்ப தேசிய அளவுல தாவேக்கம் மாறப்போகுது.
அது அந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தேசிய அளவுக்கு கொண்டு போனது யாரு? திமுக. சும்மா இருந்த தாவேக்காவை சுரண்டி விட்டீங்க. அவன் சும்மாவே இது பண்ணுவான், சுடுதண்ணியில வேற கை வச்சுட்டான், அந்த மாதிரி டைலாக் தான் இப்போ. அந்த மாதிரி பண்ணி விட்டீங்க தாவேக்கா. சும்மா இருந்த தாவேக்காவை சுரண்டு விட்டு இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு எதிராக நீங்க நிக்கிறீங்க. நீங்க காங்கிரஸ் உங்களுக்கு அரசியல் ரீதியாக கூட்டணி வேணா ஓகே, கொள்கை ரீதியாக காங்கிரஸ் உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? கொள்கை ரீதியாக காங்கிரஸ் நீங்க சொல்வதெல்லாம் காங்கிரஸ் கேட்டுச்சு. எங்கேயாவது மறுத்து திமுக எம்பிக்கள் திமுகவுடைய தலைவர்களை மறுக்க சொல்லுங்க. கொள்கை ரீதியாக காங்கிரஸ் திமுகவுடன் சமரசம் செய்யல, உடன்படல, எங்களுக்கு அவர்களோட இழுபறி இருந்துச்சு, எங்க வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க அரசியல் ரீதியா விட்டுருங்க, கூட்டணி வைக்க வேணாம். ஒரு கொள்கை ரீதி இந்தியாவிற்கும் நீங்க பேசக்கூடிய அந்த பாசிச சக்தி ஒரு மசோதாவை கொண்டு வந்து இந்த இந்தியா முழுவதும் எதிர்க்கக்கூடிய சக்தி திமுக நீங்க தான் பேசுறீங்க. நாடாளுமன்றத்தில் திமுகவுடைய எம்பிக்கள் தான் உரைகள் தான் பெரிய அளவுல பேசப்படுது. திமுகவுடைய எம்பிக்கள் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் அரணாக நிக்கிறோம் சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் காங்கிரஸுடன் கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க மற்ற விஷயங்களை விட்டுருங்க, எதிரியா பாத்துக்கோங்க. இங்க மசோதால நீங்க காங்கிரஸோட ஒன்றில்லை, தப்பு கிடையாது. ஏன் அப்புறம் உங்களுக்கு என்ன கேள்வி வருதுல, விமர்சனங்கள் வருதுல? அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது திமுக இருக்குல்ல. அம்மா நீங்க எனக்கு திமுகவை பிடிக்காது உற்று, ஆனா நீங்க ஒரு கோட்பாடுக்குள்ள நீங்க இருக்கீங்க, உங்க கொள்கையின் கோட்பாட்டுக்குள்ள அந்த கட்சியும் வருது, உங்களுடைய கொள்கையின் கோட்பாட்டுக்குள்ள அந்த கட்சியும் நடந்து கொண்டிருந்தது. அந்த கட்சி இந்த ஒரு ஆளுகின்ற கட்சியை எதிர்க்கும் போது நீங்க ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். அப்ப நீங்க ஆதரவு கொடுக்காம அந்த எதிர்க்கக்கூடிய சக்தியோட கூட்டணி சேருவதுங்கிறது எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? இந்த மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? அதுவும் அவங்க கூட்டணி சேர்றாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, அவங்க தனித்து தானே இப்பவும் இருக்காங்க. யாருக்குமா மசோதாக்கு ஆதரவு கொடுப்பீங்க? ஒண்ணு மசோதா நிராகரிக்கணும், இல்ல மசோதாக்கு ஆதரவுணும். மசோதாவுடன் பேசப்படுகிறது, பாஜகவுடன் கூட்டணி பேசப்படுகிறது, பாஜகவுடன் இணக்கமான உறவை திமுக மேற்கொள்ள போகுதுன்னு சொல்லி செய்திகள்ல வருது, நேஷனல் மீடியால வருது. நான் சொல்றது தமிழ்நாட்டு செய்திகள் இல்ல, நேஷனல் மீடியால வருது. திமுக அதை புறக்கணிச்சிருக்குமா இல்லையா? கண்டிப்பா பொய்யான செய்தி பரப்பப்படுகிறது. பாஜகவுடன் என்றும் சமரசம் இல்லை, பாஜக பாசிச சக்தி தான், நாங்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள் திமுக, இதுதான் பெரியாருடைய கொள்கை, இதுதான் அண்ணாவுடைய கொள்கை, இதுதான் கலைஞருடைய கொள்கைன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்கலாமே. அப்ப அந்த நியூஸ் ஃபேக். அதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது பாஜக கொண்டு வரது நமக்கு எதிரானது இல்ல அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன். உங்களுக்கு திட்டம் புரிஞ்சிருச்சா? நீங்க ஏன் எதிர்க்கல? செய்தி ஒண்ணு வெளியாகுதுமா, அதற்கான மறுப்பு நீங்க வெளியிட்டு இருக்கணுமா இல்லையா? அது எவ்வளவு பெரிய செய்தி, தேசிய அளவுல எல்லா ஊடகங்களையும் பேசப்படுது. டிஎம்கே அலைன்ஸ் பிஜேபி அப்படின்னு டைட்டில் வைக்கிறான் அவன். புரியுதா உங்களுக்கு? மோடி ஸ்டாலின் ஒன் ஹேண்ட் அப்படின்னு டைட்டில் வைக்கிறான். நீங்க என்ன உங்களுடைய சொல்யூஷன் என்ன? நீங்க என்ன ரீப்ளை கொடுக்க போறீங்க? வாட் இஸ் யுவர் ரீப்ளை டிஎம்கே அப்படின்னு கேள்வி வருது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு அறிக்கை கொடுக்கணும். தேசிய ஊடகங்களையும் தமிழ்நாட்டு ஊடகங்களையும் பரப்பக்கூடிய செய்தி தவறான செய்தி, பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி திமுக தான் அப்படின்னு நீங்க வெளிப்படையா அறிக்கை கொடுக்கலாமே. கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவுடன் சமரசம் செய்ய மாட்டோம், எந்த காலத்திலும் செய்ய மாட்டோம், அறிக்கை விட்டுருக்கலாமே. இந்த செய்திகள் 2 நாளா உலா வருது இல்லை, ஏன் நீங்க விடல? ஏன் விடல? அப்போ கூட்டணிக்கான ஒரு பேச்சுவார்த்தை மறைமுகமாக நடந்துட்டு இருக்கா? இல்லை நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இந்த பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி முதல்வர் திமுக ஆதரவு இருந்துச்சுல, அப்போ இந்த எடப்பாடி முதல்வர் ஆக்குவதில் யார் ஆர்வம் காட்டியிருப்பாங்க? பாஜக தான் ஆர்வம் காட்டியிருக்கு. அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் கூட்டு சதி பண்ணீங்களா? இன்றைய நொடி வரைக்கும் தாவேகாவுடைய ஆட்சி கலந்துரும் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ எல்லாமே சேர்ந்து தான் தாவேகாவை எதிர்க்கிறீங்களா? அதை ஏன் மறைமுகமாக செய்றீங்க? வெளிப்படையாக டிஃபெண்ட் பண்ணுங்க. மக்கள் ஏத்துக்கிறது ஏத்துக்காத மக்களுடைய விருப்பமா? நீங்க பாஜகவோட கூட்டணி வைங்க, யார் வேணாலும் கூட்டி வைங்க, அதை பத்தி நான் பேசல. நீங்க பாஜகவுடன் கூட்டி வைக்கிற உங்களுடைய சமரசம், அதை பத்தி நாங்க அதை பத்தி எனக்கும் திமுகவுக்கும் தனிப்பட்ட உறவும் இல்லை, விமர்சனமும் இல்லை. நீங்க என்ன வேணா செய்யுங்க, அது மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லிருங்கன்னு சொல்ல. வெளிப்படைய அரசியலுக்குள்ள வாங்க திமுக. ஆமா நாங்க அதிமுகவை ஆதரித்தோம், எடப்பாடியை முதல்வராக்க விரும்பினோம், இப்போ பாஜகவை விரும்புகிறோம், பாஜகவுடன் தான் கூட்டணி, நாடாளுமன்றத்தில் பாஜகவுடன் நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம், காங்கிரஸ் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு வாங்க அரசியலுக்கு, மக்கள்கிட்ட பேசுங்க. ஏன் மூடி மறைக்கிறீங்க? திமுக முழுக்க முழுக்க அண்டர் டீலிங்லயே செயல்பட்டு இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய வெளிப்பாடுகளை பொறுத்து இருக்கு, நம்ம ஆதாரப்பூர்வம் இல்லாமல் சொல்ல முடியாது. இந்த வெளிப்பாடுகளை வைத்து பார்க்குறப்ப அதை நீங்க வெளிப்படையா சொல்லிடலாம் நம்ம சொல்ல வரோம். பேசிருங்க, ஓப்பனா பேசுங்க. எதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் உங்களை தடுக்க போறா? நாங்க இந்த மாதிரி அரசியல் செய்ய போறோம், பாஜகவுடன் வைக்க போறோம், தாவேக்கை எதிர்க்க போறோம் சொல்லிட்டு போங்க. அப்ப அந்த அரசியலை மக்கள் பார்க்கட்டும், மக்கள் தான் உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. அப்ப மக்கள் உங்களுக்கு என்ன முடிவு கொடுப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் இருந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
ஓகே சார். சார் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நீட்டை தான் எதிர்த்து இன்னைக்கு பேரணியா வந்து போயிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயத்துல திமுக என்ன ஒரு நிலைப்பாடு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதுலயும் வந்து அவங்களுடைய நிலைப்பாடு மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல முன்னாடி எடுத்த நிலைப்பாட்டிலே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? 2021 தேர்தலில் திமுக வைத்த முக்கியமான பிரதானமான ஒரு குற்றச்சாட்டு விமர்சனங்களும் என்ன, அந்த பரப்புரையில் பேசப்பட்டதே வந்து அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட கல் ஒன்று, நீட்டு ரத்து செய்வோம், இது 2 தான் பேசினாங்க. ஏன் கடந்த 5 ஆண்டுகளில் திமுகவால் அதை 2மே செய்ய முடியல? 5 வருஷம் இருந்தீங்க, எய்ம்ஸை ஏன் மதுரைக்கு கொண்டு வரவில்லை? கேட்டால் மத்திய அரசு திட்டம்னா சரி, அதை ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம், இல்லை மத்திய அரசை விரைவாக செய்ய சொல்லி அழுத்தம் கொடுத்துருக்கலாம். ஒன்று. சரி, நீட்டுக்கு உங்களுடைய எதிர்ப்பு இருந்துச்சு, எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு? சட்ட ரீதியாக இருப்போம். நீங்கள் என்ன சொல்லி வாக்குறுதி கேட்டீங்க? நீட்டை நீங்கள் முற்றிலும் ஒழிப்போம், ஆனால் இப்படிலாம் ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? அப்போ மக்களை ஏமாத்துறீங்க, மக்களை ஏமாற்றி தானே வாக்கு வாங்கினீங்க. சரி, ரைட்டு. இப்போ நீங்கள் பாஜகவுடன் ஒரு நிர்பந்தத்தின் கீழே வரீங்க, நிபந்தனைகளோடு வரீங்கன்னா அதில் நீட் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது நீங்கள் 5 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களை நம்பாத பாஜக மசோதாவை தாக்கல் பண்ணும்போது நம்புங்கிற நம்பிக்கை திமுகவுக்கு எப்படி வருது? கேள்வி வருது இல்லை? கண்டிப்பாக வருது. திமுக மேலே பாஜக மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் பாஜக 1000 விமர்சனங்களும் திமுகவுக்கு நன்றாக அறிந்த கட்சி திமுக. அப்படி பாஜக ஏமாத்திரணும் திமுகவுக்கு தெரியும். எப்படி நீங்கள் நம்புறீங்க? எப்படி நிபந்தனைகளோட போகிறீங்க? இத்தனை ஆண்டு காலமாக மேகதாது பிரச்சனை இருக்குது. 2021 25 வரைக்கும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்பொழுது மத்திய அரசு பாஜக தான். அப்பொழுது நீங்கள் ஏன் இணக்கமாக சுமூகமான உறவை கையாண்டு ஏன் மேகதாது அணைக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காட்டல? ஏன் நீட்டுக்கு ஒரு தீர்வு காட்டல? ஏன் செய்ய முடியாத விஷயங்களை சொல்லி மக்கள்கிட்ட வாக்குறுதியாக கொண்டு போய் அதை தேர்தலில் வெற்றி அடைஞ்சு இந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை பலவற்றை நிறைவேற்றாத கட்சி தான் திமுக கட்சி. அப்போ எப்படி உங்களுடைய நீட் நிலைப்பாடை எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் பார்ப்பாங்கல்ல. இதெல்லாம் இப்போ நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டையே மக்கள் விமர்சனங்களாக பார்ப்பாங்களே. எப்படி அந்த நீட்டை வந்து பாஜக உங்களுக்கு வந்து ரத்து செஞ்சிடும், உங்களுடைய நிபந்தனைகளை மேகதாதுவை எப்படி ஏற்றுக்கும்? உங்களுடைய ஜெயலலிதா அவர்களால் முடியாததை, ஸ்டாலின் அவர்களால் முடியாததை இப்பொழுது நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பாஜக அதை செஞ்சிருமா? சிம்பிள். கேள்வி வருது இல்லை? சரி, ஒருவேளை பாஜக அதை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேர் யாருக்கு வரும்? இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு தான் வரும். மேகதாது பிரச்சனையும் செய்யுது, இப்போ இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கு தான் வரும். எப்படி உங்களோட நினைவு? அப்பவும் வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நாங்க பண்ணோம் ஆனா பேர் அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னு. அது சொல்லுவாங்க. அந்த அரசியலை இவங்க பேசிக்கிட்டே தான் இருக்கணும், காலப்பக்கத்தில் பேசிட்டே இருக்கணும். இந்த நொடி வரைக்கும் தாவேக்காவை கவிழ்க்கக்கூடிய விஷயங்களை செய்யும் போது இவர்கள் இன்னும் நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் வந்து தாவேக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன கேட்குறோம்? மக்களுக்கான அரசாக திமுக இருந்திருந்தால் மக்கள் உங்களை வெற்றி பெற செஞ்சிருப்பாங்க. மக்களுக்கான அரசாக இல்லை. இப்படியும் நீங்க தவறான முடிவுகளை தான் எடுத்துட்டு இருக்கீங்க. ஜென்சி கிட் மீட்டிங்கு அது இதுன்னு சொல்லி இன்னும் மேடைகளில் பல தலைவர்கள் உரிமையாக பேசுவது, தாவேக்கா எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதது, அப்படிலாம் பல விஷயங்கள் நடக்குது இல்லை? ஆட்சியை கவிழ்க்க சதி, அதில் முன்னாள் அமைச்சர்களுடைய தலையீடு இருக்குன்னு சொல்லி பேச்சு, இதெல்லாம் ஏன் கொண்டு வரீங்க? இந்த விமர்சனங்கள்லாம் உங்கள் மேலே வைக்கப்பட்டனால தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. மீண்டும் அந்த தவறு செய்றீங்க. இப்போ கொள்கை ரீதியான ஒரு தவறு செய்றீங்க. இன்றைக்கு அண்ணா அவர்கள் இருந்திருந்தால் இந்த முடிவை எடுக்க விடுவாரா? நிபந்தனையோட பாஜகவோட கூட்டணிங்கிற அந்த முடிவை எடுக்க விட்டுருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பெரியார் இருந்திருந்தா இது நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ கொள்கையை கூட நீங்க சமரசம் செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுட்டீங்க அப்படின்னா திமுக எப்படி மீண்டும் எழும்? இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கேள்வி. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா.